இன்னைக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டு ரொம்ப மன உளைச்சலோட என்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எனக்கு டியூப்ல ஒரு 8 மில்லி கல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2 வாரம் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். அடுத்து ஸ்கேன் பண்ணதுல 8லேருந்து 6 மில்லிக்கு குறைஞ்சிருச்சு. சரி, அதான் கல் கரையுதேன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 வாரம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன். அடுத்து பண்ண ஸ்கேன்ல 6லேருந்து திரும்ப 8 மில்லிக்கு போயிடுச்சு. ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஸ்கேன்ல ஸ்டோன் மெஷர் பண்ணி பார்க்கறது 1 மில்லிமீட்டர்னா 2 மில்லிமீட்டர் முன்ன பின்ன இருக்குங்க. அதை வச்சு நம்ம கல் வளர்ந்துருச்சு இல்லை கரைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த ஸ்கேன் செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்கேன்ல கல் அதே இடத்துல இருக்கா அதை கிளியர் பண்ணிடுறது நல்லது. ஒருவேளை கல் டியூபோட மேல் பகுதி கீழே இறங்கி வந்துச்சுன்னா இன்னொரு 1 வாரம் மருந்து மாத்திரை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இப்ப சில பேருக்கு ஆப்ரேஷன் எப்படியா தவிர்க்கணும்னு சொல்லிட்டு மாச கணக்கா மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? அதே தாங்க கல்லுக்கும். வராத கல்ல வா வானா அது எப்படி வரும்? 3வது விஷயம், ஆப்ரேஷன் சொன்னோன்னே சில பேர் சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்பாங்க, நண்பர்கள் சொல்கிறத கேட்பாங்க, ஏன் கூகுள் சேட் ஜிபிடியில் வரதை கூட நம்புவாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் இன்னொரு யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. அதனால் கிட்னி ஸ்டோன் பொறுத்தவரை என்ன பண்ணுங்கிறதும் முக்கியம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அதை விட முக்கியம். நன்றி. நிரஞ்சன் மருத்துவமனை, ஆத்தூர் ரோடு, பெரம்பலூர்.